அடடா இப்படியாச்சே, என்ன பண்ணுறது? ஒரு ஸ்வீட் ரெசிபி ட்ரை பண்ணேன். ஆனால் அது எப்படி தான் வந்துச்சு என்னன்னு பார்க்குறீங்களா? அது எப்போவுமே நான் நெய் உருக்கின கடாயில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பொட்டுக்கல்லையை வந்து லேசாக வறுத்துட்டு மாலாடு மாரி செய்வேன். எப்போவுமே அதேமாரி செய்கிறோமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாகம் செய்கிறதுக்கு ட்ரையல். அதுதாங்க இந்த ரெசிபி. இதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நான் நெய் காய்ச்சின குழிக்கரண்டியால் அப்படியே ஒரு குழிக்கரண்டி வந்து கடல மாவை எடுத்துகிட்டு நல்லா வந்து வறுத்துட்டு அது சலிக்கணுமா, இருக்கிறதே துக்கணும், இது என்னத்துக்கு சலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே நான் பாலை ஊற்றினேன். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்துச்சு, ஆனால் கடைசியில் சேர்ந்து வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறையா அளவு செய்கிறீங்க அப்படின்னா இதுமாரி லேசாக தான் வறுக்கணும், கலர் மாறக்கூடாது. லைட்டாக வாசனை வந்தோடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். இந்த மாவை வந்து நல்லா சலித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப்புக்கு வந்து 3 கப்பு பால் விட்டால் தான் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து நான் 2 கப் ஃபஸ்ட்டு விட்டம்போது கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு. உடனே மறுபடியும் இன்னும் 1 கப் பால் விட்டுக்கிட்டேன். அதாவது 3லேருந்து 3 குழிக்கரண்டி பால் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சர்க்கரை வந்து 1.5 அளவு போட்டேன். 1.25 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1.5 வந்து நல்லா தித்துப்பாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து வச்சு நம்ம நார்மல் ஹாட்டாக இல்லாத ஒரு பாத்திரத்தில் வச்சு எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எண்ணெய் சட்டியில் விட்டு கிண்டணும். நான் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்த்ததுனால அதை அப்படியே அதிலே போட்டு கிண்டும் போது உங்களுக்கு கட்டி விழ ஆரம்பிச்சிருச்சு இதில். ஆனால் கடைசியில் சேர்ந்து வந்துருச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இதில் வந்து இந்த சொன்ன வீடியோவில் பார்த்ததில் நான் என்ன போட்டிருந்தாங்கன்னா, முந்திரியை வந்து பொடி பண்ணி போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் வந்து அதை பொடி பண்ணி போடுவோன்ட்டு ஒரு 3-4 முந்திரியை எடுத்து மிக்சியில் வந்து அப்படியே வந்து பல்ஸில் போட்டு எடுத்து அந்த பொடியும் அதோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சமாக அது மேலே வந்து நெய் விட்டேன். ஆனால் ஆக்சுவலாக நான் நெய் விடலை. நீங்கள் வேணால் நீங்கள் செய்யும் போது நெய் விட்டுக்குங்க. நான் நெய் விடலை. நான் நெய்யை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் நான் நெய் விடலை. கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் மட்டும் அதோட சேர்த்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அதில் வந்து பாலில் வந்து குங்குமப்பூ சேர்த்து கலந்துக்கிட்டாங்க கலருக்காக. அந்த குங்குமப்பூ வாசனை தான். இதை ஏலக்காய் பொடியெலாம் சேர்க்கறது கிடையாது. இது நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக உள்ள ரெசிபி. அதனால் நான் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணேன். இது வந்து கடலமாவு அல்வான்னு சொல்கிறதா, இதுக்கு பேர் நீங்களே வச்சுக்கோங்க. எங்கள் கவின் வந்து டேஸ்ட் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, கையில் தொட்டால் ஒட்டலாம் மாட்டேங்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய நெய் சேர்க்கணும் போருக்கு. ட்ரை பண்ண சொதப்பெல்லாம் இல்லை, சூப்பராக வந்துச்சு. நீங்களும் ஏதாவது ரெசிபி இதுமாரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிச்சான்னு சொல்லிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.